வணக்கம் நண்பர்களே, நான் ராகவேந்திர ஆரா. இது ஆரா அப்டேட்ஸ். ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானம் தமிழ்நாடு சட்டமன்றத்தில் ஜூன் 19ஆம் தேதி ஆரம்பித்தது. அன்றைக்கு சட்டமன்றத்தில் நடந்த நிகழ்வுகள் குறித்து அரசியல் அரங்கத்தில் மிகப்பெரிய விவாதங்கள் இப்போது நடந்து வருகின்றன. அது பற்றியும் திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஏற்கனவே 20க்கும் மேற்பட்ட துணை அமைப்புகள் அணிகள் இருக்கின்றன. அதிலே இன்னொரு அணி உருவாவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அது அனைவரையும் ஆச்சரியப்படுத்தும் வகையிலான ஒரு அணியாக இருக்கும் என்று அறிவாலய வட்டாரத்தில் இருந்து சில தகவல்கள் வருகின்றன. இந்த ரெண்டு விஷயத்தை பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். முதலில் ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானம் நமது சட்டமன்றத்தில் ஜூன் 19ஆம் தேதி முதல் ஆரம்பித்துள்ளது. இந்த நிலையில் அன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழக எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் கேட்ட கேள்விகளுக்கு ஆளுங்கட்சி தரப்பில் முதலமைச்சரோ மற்ற அமைச்சர்களோ உரிய முறையில் பதிலளிக்கவில்லை என்று திராவிட முன்னேற்ற கழக சட்டமன்ற முன்னோடிகளும் சட்டமன்றத்துக்கு வெளியேயும் பலர் தொடர்ந்து கருத்துக்களை வெளியிட்டு வருகிறார்கள். ஆனால் அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா என்ன சொல்றாரு? என்ன நடைமுறையோ அதன்படி தான் நாங்கள் பின்பற்றுறோம். ஆளுநர் உரைக்கு நான் நன்றி தெரிவிக்கும் அந்த தீர்மானத்தில் கட்சி தலைவர்கள் பேசுவார்கள், அடுத்தது எதிர்க்கட்சி தலைவர் பேசுவார், அடுத்ததாக முதலமைச்சர் அதற்கு நன்றி தெரிவித்து உரையாற்றுவார். முதலமைச்சர் எப்போ பேசணுமோ அப்போ பேசுவார் என்று ஆதவ் அர்ஜுனா விளக்கம் அளிக்கிறார். ஆனால் ஜூன் 19ஆம் தேதி சட்டமன்ற நிகழ்வுகளை நேரடியாக பார்த்த பத்திரிகை நண்பர்கள், பல சட்டமன்ற உறுப்பினர்கள், இருதரப்பிலும் ஆளுங்கட்சி சட்டமன்ற உறுப்பினர்களாகட்டும் எதிர்க்கட்சி சட்டமன்ற உறுப்பினர்களாக இருக்கட்டும், என்ன சொல்றாங்கன்னா, ஆளுங்கட்சி சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு இன்னும் பயிற்சி வேண்டும், அதிலே மாற்று கருத்தில்லை. இப்போதான் அவர்கள் அரசியலுக்கு வந்த உடனேயே சட்டமன்றத்துக்கு வந்து விட்டார்கள். இதெல்லாம் வேற யாருக்குமே கிடைக்காத அரிய வாய்ப்பு. திராவிட முன்னேற்ற கழகம் மற்றும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இது போன்ற கட்சிகளில் இன்னமும் 35 வருஷமாக பல்வேறு வகைகளில் உழைத்து கொண்டிருப்பவர்கள் கூட இன்னும் சட்டமன்றத்தை எட்டி பார்க்க முடியவில்லை. ஆனால் இப்போதைய ஆளுங்கட்சியான தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்த சில மாதங்களுக்கு முன்பு இணைந்தவர்கள் கூட இப்போது சட்டமன்ற உறுப்பினர்களாகி அமைச்சர்களாகவும் ஆகிவிட்டிருக்கிறார்கள். இந்த நிலையில் அவர்களுக்கு மக்கள் மன்றத்துக்கும் சட்டமன்றத்துக்கும் இடையிலான வித்தியாசம் அவர்களுக்கு புரியவில்லை. திடீரென சட்டமன்ற கூட்டத்தொடர் ஆரம்பிப்பதற்கு முன்பாக உங்களுக்கு ஒரு பயிற்சி என்று சொன்னார்கள். அந்த பயிற்சியும் போதுமான அளவு அளிக்கப்படவில்லை என்பதைத்தான் இந்த முதல் நாள் சட்டமன்ற அந்த நிகழ்வுகள் எடுத்துக்காட்டுகின்றன. ஆளுங்கட்சிக்கு இன்னும் அதிக பயிற்சி வேண்டும் என்பதில் ஆளுங்கட்சியைச் சேர்ந்தவர்களே உடன்படுகிறார்கள். இதுல இந்த சட்டமன்ற நிகழ்வுகளில் இன்னொரு விஷயம் வெளிப்பட்டிருக்கிறது. அதாவது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கும் வேலுமணி அவர்களுக்கும் இடையிலான முட்டல் மோதல், உரசல் போக்கு இன்னமும் சரியாகவில்லை. அந்த விரிசல் இன்னும் ஒட்டவில்லை என்பதைத்தான் அந்த வெள்ளிக்கிழமையன்று சட்டமன்ற நிகழ்வுகள் எடுத்துக்காட்டுகின்றன. ஏனென்றால் எடப்பாடி பழனிசாமி சட்டமன்றத்துக்கு வரும்போது உள்ளே வேலுமணி இருந்தபோதும் ஒருவரை ஒருவர் பார்த்து புன்னகைக்கவில்லை. வழக்கமாக வேலுமணி வணக்கம் வைப்பார், அந்த வணக்கமெல்லாம் மிஸ்ஸிங்கு. அது மட்டுமல்ல, வேலுமணி அவர் சில சட்டமன்ற உறுப்பினர்கள் புடைசூழ அவர் வர்றாரு, எடப்பாடி பழனிசாமி அவர் சில சட்டமன்ற உறுப்பினர்கள் புடைசூழ வர்றாரு. இருவரும் ஒருவரை ஒருவர் சந்தித்து பரஸ்பரம் விசாரித்து கொள்ளவில்லை. இவர் தனியாக போகிறாரு, அவர் தனியாக போகிறாரு. எடப்பாடி பழனிசாமி பேட்டி கொடுக்குறாரு, வெளியில் வேலுமணியும் ஒரு பேட்டி கொடுக்குறாரு. இப்படிப்பட்ட நிலையில் எடப்பாடி பழனிசாமியும் வேலுமணியும் இன்னும் ஒருவரை ஒருவர் ஏற்கனவே இருந்த இயல்பு நிலையை அடையவில்லை என்பதைத்தான் இந்த சட்டமன்ற நிகழ்வுகள் எடுத்துக்காட்டுகின்றன. இன்னும் சொல்ல போனால் CV சண்முகம், விஜயபாஸ்கர் இந்த இருவரும் என்ன முடிவெடுக்கப் போகிறார்கள் என்ற ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. அதில் விஜயபாஸ்கர் MLA பதவியை ராஜினாமா பண்ணிட்டார். இப்போ CV சண்முகம் மட்டும்தான் இருக்காரு. அதாவது அந்த எடப்பாடியோடு வெளிப்படையாக முறுக்கி கொண்டு நின்ற அந்த இருவரில் ஒருவர் விஜயபாஸ்கர், இன்னொருவர் CV சண்முகம் மட்டும் சட்டமன்றம் வரவில்லை. அவரை தேடி வேலுமணி உள்ளிட்டோர் சென்று ஆலோசனை மேற்கொண்டார்கள். இந்த நிலையில் வேலுமணி தரப்பிடம் நாம் விசாரித்த போது, எங்களுக்குள் இன்னும் உறவு சரியாகவில்லை என்பது உண்மைதான். நாங்கள் ஏன் அந்த லெட்டர் கொடுத்தோம்னா, அதாவது விஜய் அரசு மீதான நம்பிக்கை வாக்கெடுப்பில் நாங்கள் ஆதரித்து ஓட்டு போட்டது, அதுக்கு வருத்தம் தெரிவித்து ஏன் எடப்பாடி பழனிசாமியிடம் லெட்டர் கொடுத்தோம் என்றால், எங்களுடைய MLA பதவியை காப்பாற்றிக் கொள்ள. ஏனென்றால் இவர் எங்களுடைய கட்சி பதவியை எப்படி பறித்தாரோ அதே போல MLA பதவியையும் பறிக்க அவர் திட்டமிட்டிருந்தார். இப்படிப்பட்ட நிலையில் நம்மளுடைய MLA பதவியை தக்க வைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த அந்த கடிதத்தை நாங்கள் கொடுத்தோம். இன்னமும் கூட வேலுமணி தலைமையில் அந்த அணி அப்படியே தான் இருக்கிறது, நீர்பூத்த நெருப்பாக இருக்கிறது. எப்போது வேண்டுமானாலும் இந்த மோதல்
மீண்டும் வெடிக்கும். இந்த ஒரு சூழல் இருப்பதனால தான் எடப்பாடி பழனிசாமி அவருடைய மகன் மிதுன் அரசியலுக்கு வரமாட்டார் என்ற கருத்தை வெளிப்படையாக பத்திரிகையாளர்கள் மத்தியில் கூறியதன் காரணமே வேலுமணி, சிவி சண்முகம் உள்ளிட்ட அந்த அணி வெளியில மீண்டும் அதிமுகவுக்கு வந்துவிட்டது என்று ஒரு தோற்றம் இருந்தாலும் அதிமுகவுக்குள் அது இன்னமும் ஒரு தனி அணியாக அப்படியே தான் இருக்கிறது. வேலுமணி என்றைக்கு வேண்டுமானாலும் விஸ்வரூபம் எடுப்பார், அதற்கான சாத்தியக்கூறுகளுக்காக அவர் காத்திருக்கிறார் என்று வேலுமணி வட்டாரத்தில் கூறுகிறார்கள். இது ஒன்று. அடுத்ததாக திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஏற்கனவே 20க்கும் மேற்பட்ட அணிகள் இருக்கின்றன. வழக்கறிஞர் அணி, இளைஞர் அணி, மருத்துவர் அணி, இப்படி பல அணிகள் அங்கே இருக்கின்றன. இப்போது அடுத்ததாக இன்னொரு அணி உருவாக போகிறது என்ற ஒரு பேச்சு அறிவாலய வட்டாரத்தில் உலா வந்து கொண்டிருக்கிறது. அது என்ன அணி என்றால் ஆன்மீக வளர்ச்சி அணி. அதாவது தமிழ் ஆன்மீக வளர்ச்சி அணி என்ற பெயரில் ஒரு அணியை உருவாக்கலாமா என்ற ஒரு ஆலோசனை நடந்து கொண்டிருக்கிறது என்று சொல்கிறார்கள். சட்டமன்ற தேர்தலில் திமுக சந்தித்த அந்த தோல்விக்கு என்ன காரணம் என்று மாவட்ட ரீதியாக ஒவ்வொரு மாவட்டத்திலும் சென்று ஸ்டாலின் நியமித்த விசாரணை டீம் கழக நிர்வாகிகளை, திமுக நிர்வாகிகளை சென்று சந்தித்து அவர்களிடமிருந்து கருத்துக்களை பெற்றது. அப்படிப்பட்ட நிலையில் நாமக்கல் மாவட்டத்துக்கு சென்ற போது, அதாவது எழிலரசன் உள்ளிட்டோர் தான் அந்த டீமில் இருந்தாங்க. அவங்க நாமக்கல் மாவட்டத்துக்கு சென்ற போது, அதாவது திமுகவின் சட்டத்திட்ட திருத்தக்குழு உறுப்பினர் மூத்த வழக்கறிஞர் நக்கீரன், அவர் நாமக்கல் நக்கீரன், அவர் திமுக கட்சி வட்டாரத்தில் அனைவரும் ஒரு அறியப்பட்ட ஒரு நபர் தான் அவர். ஏனென்றால் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சின்ன வழக்கு, ட்ரஸ்ட் வழக்கு போன்ற புகழ்பெற்ற அந்த காலத்தில் நடந்த வழக்குகளில் அந்த வழக்கறிஞர் டீமில் அவரும் ஒருத்தராக இருந்தவர் நாமக்கல் நக்கீரன். அந்த நாமக்கல் நக்கீரன் ஒரு முக்கியமான ஆலோசனையை திமுக அந்த விசாரணை குழுவிடம் சொல்லியிருக்கிறார். என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா, நாம் திராவிட இயக்க, கடவுள் மறுப்பு இயக்கம் இப்படின்லாம் சொல்லிக்கிட்டாலும் இப்போது மக்கள் மத்தியில் ஆன்மீகம் அதிகரித்து வருகிறது. குறிப்பாக மாரியம்மன் கோவில் பண்டிகைகள், மற்ற கோவில் பண்டிகைகள், குலதெய்வ வழிபாடுகள், கிரிவலம், தீ மிதிக்கிறது என்று பல்வேறு வகையான நேர்த்திக்கடன், விரதம் இருத்தல் என்று பல்வேறு வகையான ஆன்மீக நம்பிக்கைகள் மக்களிடம் தொடர்ந்து இருக்கின்றன. இன்னொன்று, திராவிட முன்னேற்ற கழகம் இந்துக்களுக்கு எதிரான கட்சி என்ற ஒரு பிம்பத்தை இன்னமும் அப்படியே வச்சிருக்காங்க. சில பேர் இன்னும் சொல்லிட்டு இருக்காங்க. அதனால்தான் நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் கூட அந்த தேர்தல் பிரச்சாரத்தில் நாம் திராவிட முன்னேற்ற கழக தரப்பில் நாம் இந்துக்களுக்கு எதிரான கட்சி கிடையாது, 4000 கோயிலுக்கு குடமுழுக்கு பண்ணியிருக்கோம் என்றெல்லாம் நாமே தேர்தல் பிரச்சாரத்தில் சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்பட்டது. இப்படிப்பட்ட இந்த நிலையில் மக்களிடம் இன்னமும் ஆழமாக ஊன்றியிருக்கும் இந்த ஆன்மீக நம்பிக்கைகளுக்கு திமுகவும் மதிப்பளிக்க வேண்டும். இப்படிப்பட்ட நிலையில் நாம் அதை டைரக்டா மூட நம்பிக்கை அப்படின்னு எடுத்துக்காம அதை ஆன்மீக வளர்ச்சி அணி, இன்னும் சொல்ல போனால் நம்முடைய தாய்மொழியாம் தமிழ் ஆன்மீக வளர்ச்சி அணி என்ற பெயரில் ஒரு அணியை ஏற்படுத்தலாம். இந்த அணி நம்முடைய அடிப்படையான பகுத்தறிவு அந்த கருத்துக்களுக்கு இடையூறு இல்லாமல் 4000 திவ்ய பிரபந்தம், தேவாரம் உள்ளிட்ட சைவ சித்தாந்த அந்த பாடல்கள் இவற்றையெல்லாம் மக்களிடம் கொண்டு சேர்த்து திமுக மேடைகளில் ஆன்மீக தமிழ் அதுவும் இடம்பெற வேண்டும். அப்படி இடம்பெற்றால்தான் திமுக இந்துக்களுக்கு எதிரான இயக்கம் அல்ல என்ற பிரச்சாரத்தை நாம் முறியடிக்க முடியும் அப்படின்ட்டு இந்த நாமக்கல் வழக்கறிஞர் நக்கீரன் அவருடைய ஆலோசனையாக எடுத்து சொல்லியிருக்கிறார். நாமக்கல் மாவட்டத்தில் மட்டுமல்ல, இன்னும் பல மாவட்டங்களிலும் இந்த ஆலோசனை இந்த விசாரணை குழுவிடம் எடுத்து சொல்லப்பட்டிருக்கிறது என்று கூறுகிறார்கள். அதனால ஒருவேளை இது போன்ற ஆலோசனைகள் முன்னாள் முதலமைச்சர் திமுக தலைவர் ஸ்டாலினால் ஏற்றுக்கொள்ளப்படும் பட்சத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் இன்னொரு அணியாக ஆன்மீக வளர்ச்சி அணி என்ற அணியும் இடம்பெறலாம் என்பது அறிவாலய வட்டாரத்தில் இப்போது மேல்மட்ட வட்டாரத்தில் பேசப்பட்டு வரும் ஒரு முக்கிய தகவலாக இருக்கிறது. அடுத்தடுத்த அப்டேட்டுகளோடு உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.